கிராமத்தில் பழமையான வீட்டில் தனியாக வசித்து வந்தாள் மீனா. அந்த வீடு நூற்றாண்டு காலமாக இருந்தது. மக்கள் அதை களவாணி வீடு என்று அழைத்தனர். ஏனெனில் அந்த வீட்டில் இரவில் மர்ம ஒலிகள், நிழல்கள் தோன்றும் என்று கிராமவாசிகள் நம்பினர். மீனா நம்பிக்கையற்ற பெண், பேய்கள் உண்மையில்லை என்று கருதியவள். ஆனால் ஒரு நாள் இரவு வேறு மாதிரி ஒன்று நடந்தது. மின் துண்டி நின்று விட்டது. மெழுகுவர்த்தியுடன் மீனா அறைக்குள் நுழைந்தாள். அங்கு தூக்கில் தொங்கும் ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. அதில் தன்னை பார்த்தபோது பின்புறம் ஒருவரின் நிழல் தெரிந்தது. மீனா திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடியில் மட்டும் அந்த நிழல் ஆழமாக நினைத்துக் கொண்டிருந்தது. அதே இரவில் அவள் கனவில் ஒரு சிறுமி தோன்றினாள். என்னை யாரும் நினைவில் வைக்கவில்லை. என் பெயர் களவாணி. இந்த வீட்டில்தான் என் உயிர் போனது என்று கூறினாள் அந்த சிறுமி. அடுத்த நாள் மீனா அந்த வீட்டின் பழைய பதிவுகளை தேடும்போது களவாணி என்ற சிறுமி 1947இல் அந்த வீட்டில் உயிரிழந்ததாக ஒரு செய்தி கிடைத்தது. அது திடீர் மரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் அதற்கான காரணம் தெரியாமல் இருந்தது. மீனா அந்த சிறுமிக்காக தீபமேற்றினாள், பூஜை செய்தாள். அதற்குப் பிறகு அந்த வீட்டில் எந்த மர்மமும் பேய் நிழலும் தோன்றவில்லை. களவாணியின் ஆத்மா சாந்தி அடைந்தது.